ஆ சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? இப்பதாங்க வீட்டு வாசலுக்கே வந்திருக்கேன். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். இது புதுசா இருக்கே. நான் ஒன்னும் காரணம் இல்லாம உங்ககிட்ட பேசணும்னு துடிச்சு போய்லாம் கால் பண்ணல. ஐயோ பாவமே, ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டாரே, முதலாளி வீட்ல திட்டுவாங்களே, இதுக்கெல்லாம் நாம காரணமாயிட்டோமே, என்ன பண்ணுவார்னு தெரியலையேன்னு ஒரு பதட்டத்துல நான் ஃபோன் பண்ணேன். நம்பிட்டேன். நீங்க நம்புறதுக்காக இன்னொரு தடவைலாம் ஃபோன் பண்ண முடியாது. அப்படியா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு கால் பண்ணலனா ஓகேவா? எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. ஏய் முட்டாள் பொண்ணே, உன் கூட இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? அப்படி இருக்கிறப்போ இப்படி உன்ட்டு பேசாம இருப்பேன். இந்த ஐஸ்லாம் ஒண்ணு வேணாம், நான் நம்பிட்டேன் போங்க. நீ நம்புறதுக்காக என்னால ஐ லவ் யூலாம் சொல்ல முடியாது. நான் ஒன்னும் கேட்கலையே. நீ கேட்கலனாலும் நான் ஐ லவ் யூ சொல்லுவேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன் சொன்னீங்க? நீ கேட்கலனாலும் கேட்கறதுனால அர்த்தம். சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. உங்க முதலாளி என்ன சொன்னாங்க? எதுக்கு? ஃப்ளைட்டை மிஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கு. இப்பதான் உள்ள போறேன், இனிமேல் தான் தெரியும். வீட்டு வாசல்ல நிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாமா, வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். சரி, எப்போ ஃபோன் பண்ணுவீங்க? ஹலோ, எப்ப ஃபோன் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். பாய். அம்மா, பெரிய தம்பி வந்துட்டாருமா. அவன் என்ன மூட்ல இருக்கா மூர்த்தி? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லவ் மூட்ல தான் இருக்காரு. ஆனா கொஞ்சம் பதட்டமா இருக்காருமா. சரி வா போலாம். என்ன தம்பி இது, பாம்பே போகாம இங்க வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டு வீட்டுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன். ஆச்சரியமா இருக்கு கல்யாண், 5 மணி நேரம் முன்னாடி போயும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஏன் தம்பி, ஏர்போர்ட் இங்க இருந்து 12 கிலோமீட்டர் தானே இருக்கு. இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிருந்தாலும் 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துருக்கலாமே தம்பி. இல்லைண்ணே, நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஃப்ளைட் ஏறலாம்னு நினைச்சேன். ஆனா போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, அவரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு, அதான் லேட் ஆயிடுச்சு. அவரே ஒத்துக்கிறாரு பாருங்கம்மா. இதுல டிராபிக் வேற இல்லையாப்பா? ஆமாமா. சென்னையில டைமுக்கு ஒரு இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமாமாமா, நம்ம கையில எதுவுமே இல்ல, எது வேணாலும் நடக்கலாம். நடக்கும். கரெக்ட்மா, நிலைமை அப்படிதான் இருக்கு. மா, நான் நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் தம்பி, நாளைக்கு மட்டும் எப்படி கரெக்டா டயத்துக்கு போயிடுவீங்க? இன்னைக்கு மாதிரி டிராபிக் ஆகாதோ? ஓஹோ, நைட்டே போய் ஏர்போர்ட்ல படுத்துக்குவீங்களா? அம்மா, தம்பி போய் படுத்தாலும் படுத்துக்க வருமா? ரொம்ப சின்சியர்மா. அண்ணே, ட்ரை பண்ணலான்னு சொன்னேன், வேணா நீங்களே வந்து என்ன ட்ராப் பண்ணுங்க.